ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி டேட்டாஸ் பார்த்துலாங்க. மார்க்கெட் நிலவரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். வெரி ஈஸிங்க. நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பெட்டர் க்ளோசிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் சரி நல்ல க்ளோசிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது இன்றைக்கி. ரெண்டாவது நேற்று 5th அன்றைக்கி 4th அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஸ்லாஷ் ஆச்சு நம்ம மார்க்கெட்டில். அதே அளவுக்கு திரும்பி ரெக்கவரி ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க மட்டும் தான் பண்ண முடியாதனால மார்க்கெட் வந்து மேலத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. நமக்கு இப்போ என்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கை வைக்க வேண்டிய 2 செக்டர் தாங்க. ஒன்று வந்து ஐடி செக்டாரு, இன்னொன்று வந்து பேங்கிங் செக்டாரு. இந்த 2 செக்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கானமிக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு மெயின் காரணமே இருக்குது 2 தான். அடுத்து 3வது எடுத்திங்க அப்படின்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் தான் உங்களுக்கு. இது இல்லாமல் நமக்கு எந்த ஒரு துறையும் நம்ம கை வைக்க முடியாது. இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 துறையிலே நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நம்ம அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேங்கிங் செக்டரில் ஐடிஎஃப்சி வச்சுருக்கோம், சவுத் இந்தியன் பேங்க் வச்சுருக்கோம். அதேமாதிரி பப்ளிக் செக்டரில் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பேங்க் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் நல்லா பெனிஃபிட் கொடுக்குற ஃபெடரல் பேங்க் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஐடி செக்டர். ஐடி பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். ஒன்று பைக்கான் இருக்குது, இன்னொன்று இன்ஃபோசிஸ் இருக்குது. இதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. ஸோ அதனால் நமக்கு நான் பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் மைனஸில் போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிஸ்லாம் டாப்பில் போகும். 3வது எடுத்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு. என்னோடய ஸ்டாக் எடுத்திங்க அப்படின்னா ஒன்று பவர்கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா மிக ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட்டு டாட்டா பவரும் சரி சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. போன மார்க்கெட் உங்களுக்கு க்ளோசிங் கூட உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிட்டர்ன் கிடைச்சது உங்களுக்கு. ஸோ அதனால் எப்பொழுதுமே நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்து கம்மியாக ரேட்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல லாபம் பார்க்கலாம். இது என்னோடய ஓன் அட்வைஸுங்க. உங்கள் செபி அட்வைஸை கேட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.